ஹே ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஃபைன்ஸ் வித் சபா. நாம இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் ஸ்கேம் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வந்து டாபிக் உள்ள போயிடலாம். இப்போலாம் ரீசெண்டாக யூடியூப் வீடியோவில் வந்துட்டு ஆன்லைன் ஸ்கேம் பற்றிலாம் வருது. என்னன்னா விளம்பரமாக வருது. ஜிபே மூலமாக வந்துட்டு ஒரு விளம்பரங்கள் கொடுக்குறாங்க, நான் ஒன்றும் முட்டாளல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதிலேயே நமக்கு சொல்லுவாங்க, 5000 உங்கள் அப்பாவுக்கு வந்து நான் கொடுக்க வேண்டி இருந்தது, அதில் நான் அனுப்பிட்டேன், ஆனால் அதுக்கு பதிலாக 50,000 அனுப்பிட்டேன், பாக்கி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் எதுக்கு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போலாம் நிறைய வந்துட்டு ஆன்லைன் ஸ்கேம் வந்து நடக்குது. நிறைய வந்து இந்த பணம் பரிவர்த்தனை வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபேக்காக நடக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த விளம்பரங்கள்லாம் வருது. இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அலர்ட்டாக இருந்துக்கணும். இந்த பதிவுமே அதுக்கான பதிவாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வந்து என்னென்னு புரியும். ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். நமக்கு வந்துட்டு ஒரு கால் வந்துச்சு. டேட்டா ப்ரொடக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுலேருந்து வந்துட்டு ஒரு கால் வந்துருந்துச்சு. என்ன கால் அப்படின்னா, நான் வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு ஆஃபீஸர் பேசுகிறேன். உங்களுக்கு வந்துட்டு உங்கள் பேரில் வந்து ஒரு சிம் கார்டு வந்திருக்கு. அந்த சிம் கார்டில் நீங்கள் வாங்கியிருக்க சிம் கார்ட்லேருந்து நீங்கள் வந்துட்டு தப்பான மெசேஜஸாக கொஞ்சம் பேருக்கு அனுப்பியிருக்கீங்க. அந்த கொஞ்சம் பேர் வந்துட்டு உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, எங்கேருந்து இதெல்லாம் எங்கேருந்து நடந்தது, எங்கேருந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க, எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, மும்பை போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 20 கம்ப்ளைண்ட்ஸ் உங்கள் மேலே வந்திருக்கு. இந்த நம்பர் வந்துட்டு ஒரு நம்பர், ஒரு 10 டிஜிட் நம்பர்ஸ்லாம் சொல்லிட்டு இந்த மொபைல் நம்பர் வந்துட்டு உங்கள் நம்பர் அப்படிங்கிறாங்க. இல்லை, நாங்கள் அந்த மாதிரி நம்பர்லாம் வாங்கலை. அப்புறம் எப்படி வந்துட்டு உங்களுக்கு நம்பர், உங்களோட ப்ரூஃப், பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து வந்திருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து உங்களுக்கே கால் பண்ணுறோம், இல்லைனா உங்களுக்கு கால் பண்ணியிருக்க மாட்டோன்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்பயே நாங்கள் விசாரித்தோம், உங்களுக்கு எப்படி வந்து இந்த நம்பர் கிடச்சிச்சு, அண்டு வந்துட்டு எப்படி நீங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஏதோ பொய்யா மாற்றி கொஞ்சம் பேசுகிறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு டவுட் எல்லாம் வரல. அதுக்கப்புறம் போக போக அவங்க பேசும்போது நமக்கு கொஞ்சமான டவுட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படின்றத நான் சொல்கிறேன். எடுத்த உடனே வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டு வந்துட்டு கேன்சல் பண்ணும் அப்படின்னா நாங்கள் இந்த சிம் கார்டை வாங்கலை அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கணும், ப்ரூவ் பண்ணணும். அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மும்பை போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்துட்டு வடக்கு சைடில் இருந்தால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் போயிருக்குன்ற மாதிரியும், வடக்கன் ஒருத்தர் தான் வாங்கியிருக்காருன்ற மாதிரியும் நம்மளை பயம்பொறுத்த ஆரம்பித்தாங்க, த்ரெட்டன் பண்ணுறாங்க. சார், நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே ஐயோ நம்ம மேலே வந்துட்டு இந்த மாதிரி அசிங்கமான ஒரு கம்ப்ளைண்ட் வருது, இது நம்ம மேலே வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, போயே வந்துட்டு கம்ப்ளைண்ட்டை வந்து இது பண்ணுறோன்னு நம்ம ஒத்துக்குவோம். ஆனால் அவங்க அதுக்கான வாய்ப்பே தரல. ஏன்னா நம்மளை வந்து அது பொய்யானது தானே. அதனால் வந்துட்டு அவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவ்வளோ தூரம் உங்களால் ட்ராவல் பண்ணி வர முடியாது, நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், ஆனால் வந்து நீங்கள் நேரடியாக வந்து தான் ப்ரூவ் பண்ணணும்லாம் கிடையாது, நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் வழி ஏற்பாடு பண்ணி தரோம், நீங்கள் அதை வேணால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் அந்த போர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து டைரெக்டாக கால்ஸ்லாம் அங்கே போகும் அப்படிங்கிற மாதிரியும் கால்ஸை கொடுக்குறாங்க, கனெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் வைபெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க, சவுண்டு, சரௌண்டிங் சவுண்டுலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், உண்மைன்னு நம்புகிறோம். நெக்ஸ்ட்டு தமிழில் தானே நீங்கள் பேசுகிறீங்க, ஸோ தமிழ்காரங்களை நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரியும். தமிழ்காரங்க ஒருவேளை நம்ம இங்கிலீஷில் பேசாமல் விட்டுட்டோம், நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா அவங்க ஏமாத்துறாங்களா இல்லையான்றதையும் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தமிழில் பேசுகிறாங்க, எல்லா டீட்டெயிலும் கேட்குறாங்க. அவங்களுமே வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் பேரில் ஒரு 20 கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நமக்கு போர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் நம்ம செல்ஃபோனுக்கு கால் வந்தது, அவங்களுக்கு நம்ம நம்பர் தெரியும். அப்போ எப்படி அந்த போலீஸ் ஸ்டேஷன்காரங்களுக்கு நம்ம நம்பர் தெரியும், அந்த போலீஸ்காரர் வந்து உங்கள் நம்பர் இதுதானேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நம்ம நம்பரே அவங்களுக்கு கொடுக்கல, அவங்க எப்படி திடீர்னு நடுவில் இந்த நம்பரை சொல்கிறாங்க பேச்சு வாக்கில் அப்படிங்கிறது ஒரு டவுட் ஆகிடுச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, கால் பண்ணுறோம், என்ன கால்னால் வீடியோ கால் பண்ணுறோம், நீங்கள் அதில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. எந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸில் நமக்கு வந்து வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவங்க வந்துட்டு வீடியோ கால் பண்ணுறோம், ஐசோலேட்டட் பிளேஸில் உட்காருங்க அப்படின்லாம் நம்மளை சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி பயமாகவும் இதாகவும் இருக்குது. இதை வந்து சிலர் வந்து அந்த பயம், நமக்கு முன்னாடி என்ன பயம் காமிச்சிட்டாங்க அப்படின்னா, 20 பேர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அசிங்கமான மெசேஜஸ் அப்படிங்கும்போது நம்ம அதில் பயந்துருவோம். ஸோ
நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த பயத்தில் வந்து இதை வந்து மறந்துட்டு நம்ம கால்ஸ் அட்டன் பண்ணி நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம். நான் வந்து ஃபேஸ்புக்கில் பொதுவாக சில ரைட்டப்ஸ்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கால்ஸ்லாம் வரும். அவங்க நம்மளோட வீடியோ காலில் வந்து நம்மளோட பார்த்துக்குவாங்க, நம்மளை ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்குவாங்க, இல்லை மார்ஃபிங் பண்ணுவாங்க, அதில் நம்மளை த்ரெட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் ஓரளவு படித்து தெரிஞ்சிருக்கேன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வீடியோ கால் நான் கேட்குறேன், சார் வந்து நான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், நீங்கள் வெப்சைட் லிங்க்கை வேணா அனுப்புங்க அப்படின்னு. அவங்க ஃபஸ்ட்டு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை வந்து அவங்க அதிகாரியாமா, நம்ம வந்து சாதாரண மக்களாமா அந்த மாதிரி ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா, இல்லை நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம வந்து நம்பிடுவோம் அப்படிங்கிறதுனால, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறத பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலை வந்து வைன் பண்ணியாச்சு. மேற்கொண்டு ரொம்பவும் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் நம்மள்ட்ட அவங்க தகவல் கேட்குறாங்க, நீங்கள் என்ன வயசு, நீங்கள் என்ன மாதிரி, அதெல்லாம் நான் வந்து ஏன் பர்சனல் டீட்டெயில் எதுவுமே நம்ம தரத்துக்கு ரெடியாகவே இல்லை. சார் டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள், என்ன சொல்ல வரீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வீடியோ கால் வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணல, அதோடு நான் முடிச்சுக்கிட்டேன் இந்த விஷயத்தை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ நல்லா தெரிஞ்ச நமக்கே, இவ்வளோ நம்ம யோசிக்கிற நமக்கே இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வருது. நம்ம அதுலேருந்து தப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து எதுவுமே வரல. ஒரே ஒன்று, எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லேருந்தும் நமக்கு வந்து டைரெக்டாக ஃபோன் கால்ஸ் வராது. இது வந்து நான் எதில் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னா, வெப்சைட்டில் வந்து இவங்க முடிச்சதுக்கப்புறம், ஃபோன் கால் முடிச்சதுக்கப்புறம் கோட் ஆஃப் அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் அதோட வெப்சைட்குள்ளே போய் பார்க்குறேன். நான் முடிஞ்ச அதில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி அட்டாச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து கால்ஸ் வராது. ரெண்டாவது உங்களை வந்து இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ண பார்ப்பாங்க. எதை வச்சு அப்படின்னா, அவங்க போலீஸ் அதிகாரிகள் மாதிரி பேசுவாங்க, த்ரெட்டன் பண்ண பார்ப்பாங்க. இந்த மாதிரி அசிங்கமான விஷயங்களை வச்சு தான் உங்களை வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அலர்ட்டாக இருந்துக்கணும், எந்த ஒரு கால்ஸும் வராது உங்கள் மேலே உங்ககிட்ட அப்படின்னு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டையுமே விசாரிச்சு வச்சுருந்தேன். அவங்க வந்து போலீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இப்போ கஸ்டமில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு என்னோடய ஃப்ரெண்டு தான், கேர்ள் ஃப்ரெண்டு தான். அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து டீட்டெயிலாம் கேட்டிருந்தப்போ அவங்க சொன்னாங்க, நம்பாதீங்க, இந்த கால்ஸ்லாம் எதுவும் அட்டன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தெரிஞ்ச நமக்கே இவ்வளோனா தெரியாத மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. சரி, அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 1-2 பேர், இதில் வந்து எவ்வளோ பேர் இதை பார்ப்பீங்க, இதில் வந்து எவ்வளோ பேர் வந்து இதை புரிஞ்சுக்குவீங்க, ஸ்கிப் பண்ணுவீங்க, எவ்வளோ பேர் ஓட்டி பார்ப்பீங்க, அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. சரி, என்னால் ஒருத்தரோ 2 பேரோ பயனடைஞ்சால் சந்தோஷம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து பதிவு பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய பேச போகிறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய வீடியோஸ், நம்ம நிறைய இதை பற்றி நிறைய பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.